முதல் முறையான 1000 பொய்யை பேசிய மாண்புமிகு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக உண்மையை பேசியிருக்கிறார். அண்ணன் மாறு வேஷத்துல போறாருன்றதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே என்று வைத்தறிச்சல் இல்ல, பரிதாபத்தோடு இருக்கும். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதுல மாற்று கருத்தே இல்லை, அவர் தாங்க. விடுதலையின் சார்பில் போன வாரம் ஒரு தலையங்கம் வந்தது. அந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறார்கள், யாரும் சோர்ந்து போகாதீங்க, நாம் சுழியத்திலிருந்து ஆரம்பித்த கட்சி, ஜீரோலேருந்து தொடங்கணும். கூட்டத்துக்கு வரோம், காரில் வந்து அண்ணன் கிருஷ்ணகுமார் கூட்டிட்டு வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா வழிநடுக கொடி இருக்குது, போடியம் இருக்குது, மேடை இருக்குது, நல்ல மைக்கு. நம்ம பேசுகிறோமா, திமுக கூட்டமாக ஒரு 11 பேர் 12 பேர் கேமராவோட வராங்க. ஏதாவது பேசிட்டோம்னா அதை தம்ப்நெயிலில் போட்டு நாளைக்கு நம்ம தான் டாக் ஆஃப் த டவுன் ஆகும். இதெல்லாம் அன்னைக்கு இல்லை. திகாவை ஆரம்பித்தப்ப, திமுகவை ஆரம்பித்தப்ப இதெல்லாம் இல்லை. கூட்டத்துக்கு போகிறப்ப பயங்கர வரவேற்பாக இருக்குமா. முட்டைக்குள்ளே மலத்தை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்களாம் ரெடியாக, பெரியார் எப்போ பேசுவார் தூக்கி போடலான்னு. செருப்பு தோரணங்கள் இருக்கும். இந்த இயக்கம் மாட மாளிகையிலிருந்து தொடங்கப்பட்டதல்ல, சுழியத்திலிருந்து, ஜீரோலேருந்து தொடங்கின இயக்கம். 75 வருஷமா எப்படி நின்னோன்னு கேட்டா, தேர்தல் கணக்குக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாக இருந்தால் தேர்தல் தோல்வியின் போது அழிந்து போயிருக்கும். தேர்தல் அரசியலுக்காக மட்டும் எத்தனை பேர் எம்எல்ஏ, எத்தனை பேர் எம்பி மட்டும் கணக்கா இருந்தா 2 எலெக்ஷன் தாங்கியிருப்போமா தோத்து போனப்ப. ஏன் இந்த இயக்கம் நிற்கிறது என்று சொன்னால், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா திமுகவை தொடங்கிய போது தம்பிங்களே வாங்க சட்டமன்றத்துக்கு போலான்னு கூப்பிடல, சிறைச்சாலைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. கலைஞர் தோற்ற போதும் சரி வென்ற போதும் சரி என்ன தெரியுமா சொன்னாரு, நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க, என்னை யாரும் அடிக்க முடியாது, நான் அடிச்சா நீ திரும்ப எந்திக்க மாட்டேன்னார். இன்னைக்கு வரலாற்றில் நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் நின்று கொண்டிருக்கிற போது இந்த பக்கம் திரும்பினா இன்னொரு கூட்டம். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதில் மாற்று கருத்தே இல்லை, அவர் தாங்க வந்துட்டாருங்க. ஆனால் எங்களுக்கு என்ன வருத்தம்னா, யாராவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா 1 மாதத்தில் என்னங்க பண்ண முடியும்? சத்தியமாக உண்மையாக, சத்தியத்தில் எங்களுக்கு நம்பிக்கையில் உண்மையாக சொல்கிறேன், 1 மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. 1 மாதத்தில் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. யார் சொன்னா 1 மாதத்தில் பண்ணுவோன்னு? தாவேகா சொன்னது, அவங்க நிர்வாகிகள் சொன்னாங்க, ரீல்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்க 1 மாதத்தில் பண்ண முடியாது. ஆமாம் ஒத்துக்கிறோம், இது எப்படி அந்த பக்கம் வச்சுக்கோங்க, அப்படி இந்த பக்கம் வாங்க. மகளிர் வீதியில் இறங்கி கேட்குறாங்க மின்வெட்டு, திமுக காரங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கலான்னு தோணுது, ஆனால் கேட்க மாட்டோம். ஏங்க போய் தாவேகா எம்எல்ஏட்ட கேட்கலன்னா, அந்த பெண்மணி ரொம்ப பரிதாபத்தோடு சொன்னாங்க, யாருன்னு தெரிலங்க அப்படின்னாங்க. பரிதாப உணர்ச்சி அதிகமாச்சு. அப்புறம் நான் என்னையவே நினச்சிக்கிட்டேன், நான் சைதை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ யாருன்னு எனக்கு தான் தெரியாது, அதனால் நம்ம அவங்களுக்கு பரிதாபப்பட, அவங்க நமக்கு பரிதாபப்படன்னு பரிதாபப்பட்டு இருக்கப்ப, இன்னொரு அம்மா கோயம்புத்தூரில் சொல்கிறாங்க, திரைப்படத்தில் கட்டி தொங்க விட்ட மாதிரி தொங்க விடுனேன் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டை பாதித்திருக்கக்கூடிய உளவியல் நோய் இது. நான் உளவியல் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ற முறையில் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுங்கள். மிகப்பெரிய இலூஷனில் இருக்காங்க. அண்ணன் மாறு வேஷத்தில் போறாருன்றதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்களே என்று வைத்தறிச்சல் இல்லை, பரிதாபத்தோடு இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க கூட அண்ணன் மாறு வேஷத்தில் நின்று கேட்கலாம், நமக்கு தெரியாது, எங்கேயாவது கூட நின்று கேட்டுக்கிட்டு இருக்கலாம் என்ன பேசுகிறோன்னு அளவுக்கு. பெரம்பூரில் மாறு வேஷத்தில் ரவுண்ட்ஸ் வராராம். அம்மா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்கம்மா, சாமி நம்பிக்கையோடு இருப்பீங்க, இந்த அழகு குத்துறது, முட்டை மந்திரிச்சு விடுறது, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு உங்களுக்கே தெரியும், ஆனாலும் கூட செய்வீங்க, உங்கள் நம்பிக்கை, அதில் நான் தலையிடலை. இதெல்லாம் மட்டும் மூட நம்பிக்கை இல்லை, ஒருவர் மாறுவேடத்தில் சுற்றி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரு நினைக்கிறது தான் அதை விட மிகப்பெரிய மூட நம்பிக்கை. வானத்திலிருந்து குதித்து நம்மை காப்பாற்றுவாருன்னு நம்புறது அதை விட பெரிய மூட நம்பிக்கை. இப்போ அவங்க என்ன கேட்குறோம்னா, நானோ அண்ணன் அலீம் அல்புகாரியோ ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்று உங்கள் அண்ணன் சாதாரண ஆளுன்னு ஒத்துக்கங்க, இல்லையா உங்கள் அண்ணன் சூப்பர்மேனுன்னு ஒத்துக்கங்க. எங்கள் அண்ணன் சூப்பர்மேனை அடிப்பார் உதப்பார், இந்த பக்கம் பார்த்தா 1 மாதம் தானங்க ஆகுது, எது உண்மை அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எது உண்மை? 1 மாதத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுன்றது உண்மையா, இல்லை ஒரே நாளில் எல்லாவற்றையும் செய்வார் என்று மக்களை ஏமாற்றியது உண்மையா? நான் சொல்லுகிறேன், ஏமாற்றியதும் உண்மை, ஏமாற போவதும் உண்மை, திமுக உங்களுக்காக வந்து நிற்க போவது அதை விட பெரிய உண்மை. போக மாட்டீங்களா? அரங்கநாதன் சப்வே, நாங்கள் அப்போ தான் சைதாப்பேட்டைக்கு வரோம், எங்கள் எதிர்த்த வீட்டில் இருக்க அக்கா வந்து சொல்கிறாங்க, 1 நாள் கூட இங்கே தண்ணி நிற்காமல் இருந்தது இல்லைங்க மழைக்கு, இந்த முறை தான் மழைக்கு தண்ணி நிற்கலைன்னு. திரும்ப தண்ணி நின்றுச்சுன்னா கவலைப்படாதீங்க, அண்ணனுங்கள்லாம் வந்துடுவாங்க, அவங்களால இருக்க முடியாது.
தண்ணி நிற்காது. அதுதான் சரி, தண்ணி நிற்காது. இறுதியாக 2 செய்தி. யாரை விமர்சிப்பதற்காகவும் இந்த கூட்டம் இல்லை. இந்த கூட்டத்துடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில், இந்த 5 வருஷத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு செய்ததை டச் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே 5 வருஷத்தை ஓட்டிடலாம். அதுல நீங்க பேர் வாங்கிக்கலாம். அதுக்கும் நான் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் எதுக்குமே ஒன்றும் சொல்ல மாட்டார். அதனால நீங்க கவலைப்படாம ஆட்சி நடத்திக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று, 5 வருஷம் இவங்க முடிகிறப்ப மீண்டும் தமிழ்நாடு 0ல இருந்து தான் தொடங்கும். அப்படி தொடங்குதேன்ற வேதனை அதிகமாக இருப்பதால் தான் வீதி வீதியாக திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு கேட்டப்ப, சார் 75 இயர்ஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்யலைங்க. நாங்க மாற்றத்துக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். அப்படியா, சரிங்க, என்னங்க மாற்றம் வேணும்? எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும். எல்லாத்துலேயும் மாற்றம் வேணும். எப்படி? பாலியல் வன்கொடுமையை அவன் எப்படி செய்யலாம்? தாவேக்காரங்க நாங்களே செஞ்சுப்போம். அதான் மாற்றம். சட்ட ஒழுங்கு எப்படி பிஜேபிக்கான சீர்குலைக்கலாம்? நாங்களே சீர்குலைச்சுப்போம். அதான் மாற்றம். முன்னாடியெல்லாம் யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, குற்றம் நடந்துருச்சுன்னா நாங்கள் சொல்லுவோம் பிஜேபியான்னு விசாரிங்கன்னு. இப்பொழுது குற்றம் நடந்தால் தாவேக்காவான்னு விசாரிங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறார்கள். அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. நல்லா பாருங்க, பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். சிங்கப்பெண் படையை பார்த்த உடனேயே அவங்க நமக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த சிங்கப்பெண் படையில் ஒரு அம்மா போய் சொல்கிறாங்க, பெண்கள் நம்மக்கிட்டையும் கொஞ்சம் ஃபால்ட் இருக்குது, நம்ம அதையும் சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் யாருன்னா அந்த துப்பட்டா போடுங்க தோழி வகைரா, நீங்களும் பார்த்துக்கணும். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையுன்ற மாதிரி அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. 6 வயது 7 வயது ஆசிஃபா என்ற அந்த குழந்தை கோவிலுக்குள்ள வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட போது குழந்தைக்கு எதிராக கொடி தூக்கிய கூட்டம் பிஜேபி கூட்டம். அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தாவேகா நிர்வாகியால் பாலியல் வன்கொடுமை நடக்கிறப்ப எங்காலுங்க அதை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நம்ப வைக்கிறீங்கல்ல, உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கிறீர்கள், இஸ்லாமிய உறவுகள் இருக்கிறீர்கள், ஏன் சிறுபான்மையினர் பக்கம் எப்பவும் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தில் ஒரு 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 மதம் அல்லது ஒரு சமூகம் எங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கு, நாங்கள் இதற்கு காரணம்னு சொந்தம் கொண்டாட முடியும்னா அதில் இஸ்லாமியர்களை நீங்கள் முதல் வரிசையில் நிறுத்தலாம். கர்ப்பிணி தாய்மார்கள் போய் நின்னாங்கங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா இப்படி நிறைமாத கர்ப்பிணியாக வரேன்னு. அந்த அம்மா சொன்ன பதில், பிறக்கின்ற என் குழந்தை இந்தியாவை விடுதலையோடு பார்க்கட்டும்னு சொன்னாங்க. அந்த மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்ற நினைத்த பிஜேபி எதிர்த்து சண்டையிட்ட பேரியக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு நிறைய அரசியல் சூழல் மாற்றத்தில் டெல்லிக்கு செல்கிறார் மாண்புமிகு ஜோசப் விஜய். அங்கே போய் பேசியிருக்காருங்க. நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒன்று கேட்டுக்கிறேன், கவனிச்சிட்டு இருக்கீங்கன்றதுனால. திமுக கூட்டம்னாலே அது அரசியல் வகுப்பு தான். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன செய்தின்னு தெரிஞ்சவங்க தான் வந்து உட்காந்துருப்பீங்க. நம்ம இப்போ யாருக்கு பேசுகிறோம் தெரியுமா? நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்க கிட்ட பேசணும். நம்ம கருப்பு சிவப்பு புள்ள விசில் அடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சங்கூதிர வேண்டிதான். இதனால் நம்ம பிள்ளைங்க கிட்ட அரசியல் பேசி தான் ஆகணும். என்ன அரசியலை பேசுவதுன்னு கேட்டால், அவங்க பார்க்குற செய்தியில் வருது, முதல் முறையாக பஸ் பாஸ் முதல் முறையாக கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். சரி தொலைஞ்சு போ, கார்டு போட்ட. முதல் முறையாக தாவேகா ஆட்சியில் பஸ் பாஸ். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு முதலமைச்சர் வருகிறார். மற்றவங்களாம் எங்கே இருப்பாங்க தெரில. அலுவலகத்திற்கு 10 மணிக்கு வருகிறார்கள் செய்தி. மற்ற அலுவலர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்துடுவாங்க போல. சரி போ. உணவை அவரே சாப்பிடுகிறார். தெரிலங்க, அண்ணன்மாரெலாம் எப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரில. சரி, முதல் முறையாக பெண்கள் இந்த இடத்திற்கு வருகிறார்கள் அப்படின்னு கார்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நமக்கா பேசவும் கூடாது, ஏன்னா அவங்களுக்கு இது ப்ரொபேஷன் பீரியட்ல 3 மாதம் 6 மாதம் பேசக்கூடாதா, சரின்னு விட்டாச்சு. ஆனால் நான் சொல்லுகிறேன், முதல் முறையான 1000 பொய்யை பேசிய மாண்புமிகு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையாக உண்மையை பேசியிருக்கிறார். இதை வேணா நீங்கள் சன் டிவியில் படம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றுன்ற மாதிரி தாவேகா வரலாற்றில் முதல் முறையாக மாண்புமிகு ஜோசப் விஜய் பேசிய உண்மை, இந்தியாவின் 2வது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு, பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. அடுத்துதான் விஷயம், மகளிர் சுய உதவி குழுக்களானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான
இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் என்று முதல் முறையாக திராவிட மாடல் தான் தமிழ்நாட்டில் சிறந்த மாடல் என்ற உண்மையை டெல்லிக்கு சென்று மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் பேசியிருக்காரு. இதை நான் வாசிக்கிறப்ப கலைஞரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுக்களை கொண்டு வந்து சேர்த்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்கள் 42% பேர் வேலைக்கு போறாங்கன்னு பெருமை பேசுறோம்ல. எங்க அக்கா மாதிரிலாம் உட்கார்ந்துருக்காங்க. பேசக்கூடியவர்கள் எல்லோரும் ஆண்கள். அவங்களுக்கு என்னை பார்த்த உடனே பெரிய சந்தோஷமா இருக்கும், நம்மளே பேசுற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, எங்களுக்கு மேடை புதுசு. என் பாட்டிக்கு கிடைக்காத மேடை, எங்க அம்மாவுக்கு கிடைக்காத மேடை எங்களுக்கு ஏன் கிடைக்குதுன்னு கேட்டா, நன்றி உணர்ச்சியோடு சொல்லுகிறோம். திராவிடர் இயக்கம் தலைவர் தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த மேடை இது.